ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த மாதிரி லோஃப் கேட் இல்லை மோச்சி கேட்னு சொல்லுவேன் இல்லையா, அது பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் 2 டிஃப்ரெண்ட் டைப் யான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பல்கி யான், இது வந்து வெயிட் வந்து நம்பர் 5 வரும். இன்னொன்று வந்து நார்மல் அக்ரிலிக் யான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் சைஸ் ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். பல்கி யான் வந்து 4.5 mm ஹூக்கும், அக்ரிலிக் யான் வந்து 3 mm ஹூக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ஒரே பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஹூக் சைஸோ இல்லை யானோட திக்னஸோ மாற்றி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராடக்ட்டு எப்படி சின்னதாகவோ இல்லை கொஞ்சம் பெருசாகவோ இல்லை இன்னும் பெருசாக எப்படி வேணும் வருங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். பட் வந்து ஹூக் சைஸும் இதுவும் மாறும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவும் சின்னதாகவும் கிடைக்கும். இது வந்து உண்மையிலேயே ஒரு கேட் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். வாங்க இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு அக்ரிலிக் யான் தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நார்மல் அக்ரிலிக் யானை விட கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா 3 mm ஹூக் எடுத்திருக்கேன். ஓகேவா? 3 mm ஹூக் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து ஒரு டேபிஸ்ட்ரி நீடில் வேணும், ஸ்டிச் மார்க்கர், கட்டரு, அடுத்து வந்து சேஃப்டி ஐஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஃபைபர் ஃபில்லும் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோ 1 பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் ரிங் போட்டுட்டு அந்த மேஜிக் ரிங்கில் 8 சிங்கிள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். ஓகேவா? இந்த மேஜிக் ரிங்கை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டெய்லை பிடிச்சி நம்ம சுருக்கும்போது இந்த ரிங் வந்து நமக்கு சுருங்கி வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ இந்த ரிங் உள்ள நம்ம வந்து 8 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணியும் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து, ஏன்னா பேஸில் நீங்கள் என்ன கரெக்டான பேட்டர்னில் ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரும். ஒவ்வொரு ரோவையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது அந்த ரோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நம்ம அப்போ தான் அந்த ரோலே வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு 10 ரோ போட்டுட்டு நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு கண்டுபிடிக்கிறத விட அந்தந்த ரோலே நம்ம வந்து மிஸ்டேக் இருந்தாக்க ரெக்டிஃபை பண்ணிவிட்டு போட்டுகிட்டே போகலாம். ஸோ க்ரோஷே கற்றுக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 8 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இந்த டெய்ல் இருக்கு இல்லையா, இதை பிடிச்சி நீங்கள் இப்படி சுருக்குனிங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து சுருங்கிடும். சென்டரில் கேப் இல்லாத அளவுக்கு நல்லா டைட்டாக சுருக்கிடணும். ஓகேவா? சுருக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட் ரவுண்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து அந்த ஹோல்ஸ் வந்து நமக்கு தெரியவே கூடாது, அந்தளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 2 பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எல்லா சிங்கிள் க்ரோஷேலையும் இன்க்ரீஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு இன்க்ரீஸ்னால் ஒன்றுமே கிடையாது, ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடுறது தான். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே இடத்துல இன்னொரு சிங்கிள் க்ரோஷேவும் நான் போடுறேன். ஸோ இந்த ரவுண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 16 சிங்கிள் க்ரோஷேஸ் நமக்கு கிடைக்கும். இந்த செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு 16 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் 2 சிங்கிள் க்ரோஷே மறக்காமல் போட்டுட்டு வரணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரோ 2 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அதை வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரோக்காக. ஸோ இது நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். பட் ரோ கன்ஃபியூஷன் நமக்கு வரும். அதனால தான் நான் வந்து பிகினர்ஸாக இருக்கவங்க எல்லாருமே இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோ போங்கன்னு சொல்கிறது. ஸோ ரோ 3 பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 இன்க்ரீஸ். இதை வந்து நம்ம 8 தடவை இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவோம். அதாவது அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கு இல்லையா, 1 சிங்கிள் க்ரோஷே அண்ட் இன்க்ரீஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து 8 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் முடிச்சிட்டேன். இதை செகண்ட் டைம் ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் பக்கத்தில் ஒரு இன்க்ரீஸ். இப்போ இதை 8 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணி போடும்போது நமக்கு இந்த ரோவோட எண்டில் 24 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஓகேவா? இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ ரோ 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 4 வந்து எந்த வித இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே இல்லாமல் அப்படியே 24 சிங்கிள் க்ரோஷேஸ் தான் நம்ம போட போகிறோம். ஸோ ரோ 4 வந்து ரொம்ப ஈஸி, எந்த வித இதுவும் இல்லை, அப்படியே வந்து எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வர வேண்டியது தான். ஸோ ரோ 4லேருந்து ரோ 12 வரைக்கும் நமக்கு 24 சிங்கிள் க்ரோஷேஸ், கிட்டத்தட்ட ஒரு 9 ரோஸ் வரும். அந்த 9 ரோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 24 சிங்கிள் க்ரோஷேஸ் தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? இது ஃபுல்லாக இந்த ரவுண்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ரோஸ் 12 ரோஸ் வரைக்கும் போட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
இப்போ நான் ரோ 12 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து சேஃப்டி ஐஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கீழ்ப்பாகம், இது வந்து மேல் பாகம். நம்ம க்ளோஸ் பண்ணுறது வந்து அடிப்பகுதி. ஸோ மேல் பக்கம் பார்த்த மாதிரி நமக்கு வந்து ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ரோ 2 அண்ட் ரோ 3 இது 2க்கு நடுவில் வந்து நம்ம இந்த மாதிரி சேஃப்டி ஐஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த வாஷர் போட்டு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அது கழண்டு வராமல் இருக்கும். இது இன்னும் சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிளாக் டாட் தெரியுது இல்லையா, அந்த நாபு தெரியுதுல்ல, அதில் வந்து லைட்ரு வச்சு கொஞ்சம் இது பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ ரோ 13க்கு போகலாம். ரோ 13 பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து எல்லாமே டிக்ரீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட கேட்டோட பாடி போர்ஷன் இதோட கம்ப்ளீட் ஆகும். இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணி கொண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க, அதை மார்க்கும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு டிக்ரீஸ் கொடுக்க போகிறோம். டிக்ரீஸ்னால் 2 ஸ்டிச்சை ஒரே ஸ்டிச்சாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுதான் டிக்ரீஸ். பேசிக் ஸ்டிச்சஸ் பிளேலிஸ்ட் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இந்த வி ஷேப்பில் வர்றதில் பேக் சைடு இருக்கிறது பேக் லூப்பு, ஃப்ரண்ட் சைடு இருக்கிறது ஃப்ரண்ட் லூப்பு. இப்போ நான் அந்த டிக்ரீஸ்க்கு ஃப்ரண்ட் லூப் மட்டும் எடுக்கிறேன். அதே மாதிரி பக்கத்து ஸ்டிச்சிலையும் ஃப்ரண்ட் லூப்பை மட்டும் எடுக்கிறேன். இது ரெண்டையும் எடுத்து ஒரே ஸ்டிச்சாக கன்வெர்ட் பண்ணி ஒரு டிக்ரீஸ் கொண்டு வரேன். இது வந்து இன்விசிபிள் டிக்ரீஸ். நார்மல் டிக்ரீஸும் இருக்குது, பட் இன்விசிபிள் டிக்ரீஸ் போடும்போது நமக்கு வந்து தனியாக தெரியாது, டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறதே தெரியாது. ஸோ அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு டிக்ரீஸ், இந்த இடத்துல இன்னொரு அடுத்த டிக்ரீஸ். இதே பேட்டர்னை நம்ம 8 தடவை ரிப்பீட் பண்ணுவோம் இந்த ரோ ஃபுல்லாக. 8 தடவை ரிப்பீட் பண்ணிவிட்டு அந்த ரோவோட எண்டு, இந்த ரோ எண்டு பார்த்தீங்கன்னா 16 சிங்கிள் க்ரோஷேஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை தான் வந்து ஃபுல்லாக நம்ம அந்த ரோ ஃபுல்லாக ரிப்பீட் பண்ண போகிறோம். இல்லை எனக்கு இந்த இன்விசிபிள் டிக்ரீஸ் வரல அப்படின்னீங்கன்னா நார்மல் டிக்ரீஸ் கூட நீங்கள் 2 லூப்பையும் எடுத்து போடுவோம் இல்லையா, அதே மாதிரி கூட போடலாம். ஸோ நம்மளோட விருப்பம் அடி தான். ஸோ இந்த ரோ முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் ஃபைபரை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக நல்லா டைட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஷேப்பு கரெக்டாக இருக்கணும், அந்தளவுக்கு நம்ம ஃபைபர் ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இந்த இடத்துல ஃபைபர் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து ரோ 14 போகலாம். ரோ 14 பார்த்திங்கன்னா எல்லாமே டிக்ரீஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட் லூப்பு எடுத்து நம்ம வந்து டிக்ரீஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த விரலால் அந்த காட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த காட்டன் வந்து நீடில் ஹூக்கில் மாட்டிக்கிட்டு வராது. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். இப்படி கை வச்சு நீங்கள் அழுத்தி பிடிச்சிருங்க காட்டனை பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி போடும்போது ஈஸியாக போட வரும் உங்களுக்கு. என்ன ஸ்டிச்சாக இருந்தாலும் ஈஸியாக போட முடியும். இல்லைன்னா அந்த காட்டன் வந்து இந்த ஹூக்கில் மாட்டி வெளியே வரும். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக டிக்ரீஸ் தான். பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்டாக போகும்போது தான் வந்து உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். சும்மா வீடியோஸ் பார்க்கறதுனால மட்டும் கிடையாது. நம்ம அதை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இது எப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்ல நாலேஜஸ் கிடைக்கும். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரோக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஃபுல்லாக அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபைபர் ஃபில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக த்ரெட்டு விட்டு கட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக ஃபைபர் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இடத்த கேப்பை ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி டேபிஸ்ட்ரி நீடில் இந்த த்ரெட்டை கோத்துக்கோங்க. கோத்துட்டு இங்கே இந்த அவுட்ரு லேயரில் இருக்கிற வெறும் ஃப்ரண்ட் லூப்பை மட்டும் நான் வந்து இந்த மாதிரி குத்தி எடுத்துக்க வேண்டிதான். 2 லூப்பையும் சேர்த்து எடுக்க வேண்டாம். நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த ரவுண்டு டிக்ரீஸ் இருக்குது இல்லையா, அது 8 லூப் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி 8 லூப்லேயும் உள்ளே விட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டை பிடிச்சி நல்லா சுருக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல கேப் இல்லாமல் வந்துடும். ஸோ இந்த யான் வந்து எப்போயும் போல் நம்ம வந்து 2-3 இடத்துல விட்டு ஹைட் பண்ணி விட்டுருங்க. இதை ஹைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஹைட் பண்ணி உள்ளே வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை கட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸஸ் யானை கட் பண்ணிவிட்டு உள்பக்கம் இது பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இயர்ஸ் வைக்க போகிறோம். இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கண் இருக்குது இல்லையா, இந்த கண்ணுலேருந்து இப்படி கிராஸாக எடுத்திங்கன்னா ஒரு 3 ஸ்டிச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இங்கே வந்து ரவுண்டு பார்த்திங்கன்னா ரவுண்டு 5ல் தான் வந்து நம்ம வந்து இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த இடத்துல கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த கிராஸாக வரணும். இந்த கண்ணுலேருந்து இப்படி கிராஸாக வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. இந்த இடத்துலையும் அதே மாதிரி 3 சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 4 செயின் வந்து நமக்கு கேப் இருக்கும். இந்த 4 செயின் கேப் விட்டுட்டு இந்த இயர்ஸ்க்கும் நடுவில் 4 செயின் கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு இதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதுல வந்து நான் ரைட் சைடு இருக்க ஐஸ்க்கு நேராக வந்து இயர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எனக்கு வந்து 3 ஸ்டிச்சு அந்த இடத்துல தேவைப்படும். அந்த 3 ஸ்டிச்சை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வச்சு பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் நீடில் வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியணும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல ஹூக் இது பண்ணிக்கலாம். ஸோ நான் ரோ 5ல் வந்து இந்த மாதிரி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உள்ளே விட்டு எடுத்துகிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். நம்ம எங்கே இன்சர்ட் பண்ணி எடுத்தோமோ அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகேவா? இது முடிஞ்சுது. இப்போ பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். அப்படியே பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும் ஃபஸ்ட்டு. ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயின் 1 ஒரு செயின் போட்டுட்டு அதே இடத்துல ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே திரும்ப போடணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு அந்த இடத்துல காது வரணும். அதுக்காக தான். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு பக்கத்தில் இருக்க செயினில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்த ஸ்டிச்சுக்கு போயிடணும். பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தேர்டு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின் போட்டுட்டு அதே இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று போட போகிறோம். ஓகேவா? ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு அதே இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். எங்கே நம்ம எங்கே ஹூக்கை இன்சர்ட் பண்ணோமோ தேர்ட் ஸ்டிச்சில் அதே இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து யான் விட்டுட்டு கட் பண்ணிக்க வேண்டியதான். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இது எப்படி இந்த யானை வந்து ஹைட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடு நம்ம இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங் டெய்ல் ஒன்று இருக்கும், எண்டிங் டெய்ல் ஒன்று இருக்குது இல்லையா? இது 2யும் நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்னு வச்சு அழகாக அதை வந்து ஹைட் பண்ணி விடணும். இப்போ இந்த இயர்ஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப்பிஸ்ட்ரி நீடில் நூலை கோர்த்துட்டு இதை உள் பக்கமாக சொருகி 2தையும் ஒன்றா வெளியே எடுத்துருங்க. 2 டெய்ல் இருக்கு இல்லையா? ஒரு இயர்ஸ்க்கு 2 டெய்ல் வருதுல்ல, அது 2யும் ஒரே இடத்துல வெளியில் கொண்டு வந்துடுங்க. இப்படி வெளியில் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு நாட்டு 2 நாட் போட்டு இது நல்லா டைட்டாக நாட் போட்டு செக்யூர் பண்ணிட்டு எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அந்த நாட்டை உள்பக்கமாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுறணும். வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம நாட்டை அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி விட்டுறணும். அதே மாதிரி இந்த இயர்ஸ்க்கும் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ நம்மளோட இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ கரெக்டாக 2 இயர்ஸுமே 2 இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து நம்மளோட கேட்டுக்கு டெய்ல் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டெய்ல் பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரு போர்ஷன் வருது இல்லையா? இப்போ இந்த பக்கம் 4 ஸ்ட்ரெயிட்டாக விட்டுருந்தோம். அதில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த டெய்ல் வந்து கரெக்டாக ரோ 13ல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். கீழேருந்து கவுண்ட் பண்ணிவிட்டு வாங்க. ரோ 13ல் இந்த மாதிரி சென்டரில் நான் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டிச்சு போடணும். உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருதுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு குண்டூசி கூட குத்தி வச்சுக்கோங்க. குத்தி வச்சுட்டு கரெக்டாக ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த இடத்துல நான் கொஞ்சம் த்ரெட்டு விட்டுட்டு ஒரு லூப் எடுக்கிறேன். லூப் எடுத்து ஒரு செயின் போட்டு செக்யூர் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல 6 செயின் போடணும். இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு 6 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 6 செயின் போட்டுட்டு வழக்கம் போல் என்ன பண்ணணும், ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின்லேருந்து கண்டினியூஸாக சிங்கிள் க்ரோஷேஸ் 5 சிங்கிள் க்ரோஷே போட வேண்டியதான். 5 சிங்கிள் க்ரோஷே கண்டினியூஸாக போட்டுவாங்க.
இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி நீங்கள் பல்கி யானில் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை சூப்பர் பல்கி யானில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு பெரிய சைஸ் ப்ராஜெக்டே கிடைக்கும் நமக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. கேட் லவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய கேட் லவர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எங்கே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி எடுத்தோமோ அதே இடத்துலையே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகேவா? அந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த டெய்லை கம்ப்ளீட் பண்ணிடலாம். போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அதாவது ஜாயின் பண்ணி அங்கே நாட் போடுறதுக்கு கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதை வெளியில் எடுத்துகிட்டு அதே மாதிரி எப்படி இயர்ஸை வந்து வெளிப்பக்கமாக எடுத்து நம்ம நாட் போட்டோமோ அதே மாதிரி தான் இதையும் நாட் போட்டு எக்ஸஸ் த்ரெட்டை வந்து ஹைட் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? இப்போ டெய்லும் ரெடி ஆகிடுச்சு, கேட்டோட டெய்லும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல ஹைட் பண்ணி விட்டுருங்க யானை. இப்போ கேட்டுக்கு கண், இயர்ஸு அண்டு டெய்ல் எல்லாமே வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து லெக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லெக்ஸு பொறுத்த வரைக்கும் 4 போர்ஷன் வேணும், 4 பீஸ் வேணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டெய்ல் விட்டு கொஞ்சம் லென்த்தாகவே விடுங்க. விட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதில் 2 செயின் போட்டுக்கலாம். 2 செயின் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் வந்து ஒரு பஃப் ஸ்டிச் போடணும். பஃப் ஸ்டிச்னால் ஒன்றுமே இல்லை, நம்ம டபுள் க்ரோஷே போடுறத ஃபினிஷ் பண்ணாமல் விடுறது தான் பஃப் ஸ்டிச். ஓகேவா? இந்த மாதிரி பஃப் ஸ்டிச்சு ஒரு 3 இது வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாம் ஒரு 6 லூப் இருக்கும், அது அத்தனையும் ஒரே லூப்பாக வெளியில் எடுத்துகிட்டு ஒரு செயினை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதுதான் வந்து நம்ம கேட்டோட லெக்கு. இது மாதிரி 4 பீஸ் வேணும். 4 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ. ஓகேவா? ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த கேட்டு. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதை காமிக்கிறேன். இந்த லெக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லெக்கு பார்த்தீங்கன்னா ரோ 5 to 6 அதுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல ரோ 5 அண்ட் ரோ 6க்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது இந்த கண் இருக்கு இல்லையா, அதுக்கு கிராஸாக வர்ற மாதிரி வரணும். அந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சுட்டு இந்த டேபிஸ்ட்ரி நீடில் இருக்கு இல்லையா, இதில் இந்த டெய்லை வந்து கோர்த்துட்டு எந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல உள்பக்கமாக குத்தி எடுத்துருங்க. இப்படி இந்த இடத்துல குத்தி வெளியில் ஒரு 4-5 ஸ்டிச்சு தள்ளி எடுத்துடணும். ஓகேவா? இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்து இந்த டெய்லையும் அதே மாதிரி வெளியில் எடுக்கிறோம். வெளியே கோத்துக்கோங்க. இந்த டெய்ல் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலே குத்தி வெளியே எடுக்கணும். முதல்ல எடுத்துட்டு அந்த மேல் பக்கம் ஸ்டிச் இருக்குது இல்லையா, நம்ம போட்டிருக்கோம்ல, அதில் ஒரு லூப்பில் இப்படி ஃபுல்லாக விட்டு திரும்ப வெளியே எடுக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்படியே விட்டிங்கன்னா அது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக தான் இந்த செகண்ட் ஸ்டிச்சு போடுறோம். நம்ம இப்படி போட்டுட்டு திரும்ப அந்த டெய்ல் வெளியே எடுத்தோம்ல, அதே இடத்துல இதையும் வெளியே எடுத்துட வேண்டியதான். வெளியே எடுத்துட்டு இந்த இடத்துல இதே மாதிரி நாட் போட்டு டைட்டாக செக்யூர் பண்ணிடுங்க. செக்யூர் பண்ணிவிட்டு 2 ஸ்டிச்சு 2 நாட் போட்டுருங்க. போட்டுட்டு எக்ஸஸ் யானை கட் பண்ணிட்டு உள்பக்கம் நல்லா ஹைட் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு லெக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரோ 10 to 11 இன்னும் 2 லெக்கையும் வந்து இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? இந்த ஹைட் பண்ணுறது கரெக்டாக உள்பக்கம் எதுவுமே வெளியில் நமக்கு தெரியவே கூடாது. அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் ஹைட் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? ஃபுல்லாக ஹைட் பண்ணிவிட்டு மீதி இருக்க 3 லெக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லெக் வந்து 5 to 6 இதுக்கு நடுவில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். பேக்கில் வந்து ரோ 10 to 11 வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே அதே மாதிரி இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்க்கு கிராஸாக இந்த இடத்துல இந்த ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பேக்லேயும் அதே ரோவில் பேக்கில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். நம்ம ரோ 10 to 11 கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல இந்த 2 லெக்கையும் அதே மாதிரி பேக் லெக்கையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 4 லெக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
இயர்ஸு, டெய்லு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் அந்த ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அந்த முடியெலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு பிளாக் த்ரெட்டு வச்சு எம்ப்ராய்டர் பண்ண போகிறோம். அடுத்து இந்த மவுத்து மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் போட்டு இந்த கேட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட் மவுத்து வந்து உங்களுக்கு அந்த சேஃப்டி ஐஸ் வாங்கும்போதே உங்களுக்கு மவுத்து கிடைக்கும். அது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அது இல்லைங்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி இது எம்ப்ராய்டரி த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த கண்ணுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல நான் வந்து 2 லைன் மாதிரி கொடுக்க போகிறேன். அதுக்கு இங்கே தள்ளி உள்ளே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருப்பு அக்ரிலிக் யான் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு வந்து இது இல்லை அக்ரிலிக் யான் இல்லைன்னா நீங்கள் இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்கும் இல்லையா, அது கூட எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்டிச்சு மட்டும் கொடுத்துட்டு இப்போ பக்கத்தில் இன்னொரு லைனுக்கும் நான் வந்து இது பண்ணிக்கிறேன், இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வெளியில் த்ரெட்டு இருக்க மாதிரி விடுங்க, அப்போ தான் நம்ம நாட் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். எனக்கு 2 லைன் மட்டும் விட்டுட்டு நான் ஒரு லைன் மாதிரி கொடுத்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல திரும்பி ஹூக் நீடில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா நமக்கு த்ரெட்டு வெளியே வந்துடும். ஸோ இந்த 2 லைன் மட்டும் இருந்தால் போதும். இது இன்னொரு லைன் வேணும்னாலும் இங்கே போடுறதுனா கூட 3 லைனாக கூட போட்டுக்கலாம். இந்த நாட் போடும்போது ஃபஸ்ட்டு நாட்டு கொஞ்சம் லைட்டாக போடுங்க, செகண்ட் நாட்டு நல்லா டைட்டாகவே போடுங்க. ஏன்னா ரொம்ப டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் நாட்டை அது வந்து த்ரெட்டு இழுத்துக்குச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான எக்ஸ்ப்ரெஷன் கிடைக்காது அந்த இடத்துல. ஓகேவா. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம பண்ணணும். இப்போ இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி இதுக்கு கரெக்டாக இந்த இடத்துல எப்படி குத்தி எடுத்தோமோ அதே மாதிரி இங்கே பக்கத்துலேயும் 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த இடத்துலையும் அது உள்ள காட்டன் இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து போடும்போது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்படி மேலாப்பில் தூக்கி எடுத்து கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இங்கே 2 ரோ போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் 2 லைன்ஸ் போட்டுக்க போகிறோம் நம்ம. இந்த லைன் வந்து ரொம்ப டைட்டாக இறுக்கி பிடிச்சி போடக்கூடாது. ஸோ நான் இந்த லைனை முடிச்சுட்டு அப்படியே அந்த வாய்ப்பகுதியும் நான் போட போகிறேன். இப்போ இந்த இடத்துல த்ரெட்டை கொடுத்து வெளியில் எடுத்துட்டு சென்டரில் கொடுத்து எடுத்துக்கோங்க. அந்த ஐஸ்க்கு பக்கத்தில் ரோ 1க்கும் 2க்கும் நடுவில் கொடுத்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு கிராஸாக குத்தி சென்டரில் எடுத்திங்கன்னா நமக்கு சென்டராக ஒரு லைன் வரும் இல்லையா, அந்த லைன் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த லைனையும் குத்தி எடுத்துட்டு நீங்கள் வந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துடலாம். நம்ம குத்துன இடம் இருக்குது இல்லையா, இங்கே வரைக்கும் கொண்டு வந்து நீங்கள் ரொம்ப லென்த்தாக வராது நீடில் அப்படின்னா இதோட இப்படி குத்தி எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு டைட் பண்ணுங்கள் த்ரெட்டை. ஏன்னா இது உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப அழுந்தின மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது நாட் போடும்போது கொஞ்சம் பார்த்து நாட் போடணும். ரொம்ப இறுக்கியும் நாட் போட்டுறக்கூடாது. அப்போ தான் ஃபஸ்ட் நாட்டை ரொம்ப லூஸாக போடுங்க, செகண்ட் நாட் டைட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த ஹைட் பண்ணுறது எங்கேயுமே எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியவே கூடாது, பிசுரே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து உள் சைடு நல்லாவே ஹைட் பண்ணி கொடுத்துடணும் எல்லாத்தையும். ஓகேவா. இப்படி உள் பக்கமாக எடுத்து இழுத்திங்கன்னா வந்துடும். ஸோ நம்மளோட மோச்சி கேட், அதாவது லோஃப் கேட் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இன்னும் வேறு யான்ஸோ இல்லை அடுத்த ஹூக் சைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொன்றா ப்ராஜெக்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடுலேருந்து எல்லாமே வர ஆரம்பிக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோவுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷனும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.